மோர் தென் எனிதிங் எல்லாருக்கும் 75 வயசுல அவர் பிரிய பார்க்கும்போது நம்மெல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தோணும். ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவியாக தான் இருக்கும். தலைவர் அனிருத் இந்த காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. என்றென்றும் தலைவர். படம் எப்படி இருக்கு மேடம்? படம் எப்படி இருக்குதோ இனிமேல் சபரிமலைக்கு இருமுடி கட்டுற மாதிரி பாய்ஸ் கார்டனுக்கு தலைவருக்காக தலையில் இருமுடி கட்டுவோம். சாமி சிந்தனை தோம்ல ரஜினி சிந்தனை தோம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தல. பாய்ஸ் கார்டன் தலைவர் காலம் தான் என் காலுக்கு மெத்த, என் நெஞ்சுக்கு மெத்த. புரியுதுங்களா? பனைமரத்தில் நுங்கு தலைவர் சங்கு திரையுலகத்தை எவனும் அவர்கிட்ட கேட்காத பங்கு. எதிர்பார்த்த அளவு ஃபுல்ஃபில்டா? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? தலைவா நான் தான் தொட்டின தலைவா. தலைவர் மூக்கில் ஒரு மூச்சுக்கிட்டு பத்தியா, அதான் ஆவி ஆகி மழை பெஞ்சிருக்கு. அதையே 3000 தடவை பார்க்குறாள். நாங்கள் 9 மாதம் குழந்தையில கோவான்னு பார்க்கல, கூலின்னு தான் பிறந்தோம். அதனால தான் சொன்னேன், கூகுள் கிட்ட போது கூலி கிட்ட மோதாதுன்னு. ஓகே, லோகேஷ் தீவிர கமல்ஹாசனுடைய ரசிகர். ஒரு ரஜினி ரசிகர்கள் எல்லாருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றிருக்காரா? ஒரு ஆசை, ஃபேன் பாய்ஸம் அது எல்லாமே இருக்கா? தலைவா முருகரை சில பேருக்கு பிடிக்கும், இயேசுவை சில பேருக்கு பிடிக்கும், அல்லாஹ் சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் கடவுளை நேரில் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த கடவுளும் கையெழுத்து கும்பிட்றாங்க. பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மேலே கடவுள் என் தலைவர் மட்டும்தான், வேறு யாரும் அழிக்க முடியாது. இந்த 76 வயசில் 50 ஆண்டு கால திரையுலக பயணத்தை முடித்து இன்னும் 16 வயசு ரேட்டிங்கில் 300 கோடி ரூபா காலில் தூக்கி போட்டு மெரிக்கிறாரா? அது எவனால முடியும் தலைவா? 300 கோடி ரூபா தூக்கி போட்டு அடிக்கலாம், வாங்கிக்கன்றாரு. யாரால முடியும்? நான் வேலை செஞ்ச நிர்வாகத்தில் ஜெயிலருக்கு ட்ரெய்லர் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னாங்க. அந்த நன்றி கட்ட ஜனங்க போனாலும் பரவாயில்ல, தலைவனுக்காக உயிரை கொடுத்து நாங்கள் இருக்கோம். நாங்கள் மூக்கில் ஒரு பூச்சே H2O இல்லை. சூப்பர் ஸ்டார் தான் விடும். விக்ரம் யாரும் தெரியல தெரியவா. நாங்கள் திருப்பதி உள்ளே வந்துட்டோம், பெருமாளை மட்டும்தான் பார்ப்போம். சைடில் இருக்க எந்த ஆக்டரை பற்றி பூஜாவாக இருக்கட்டும், சிறிகாசனாக இருக்கட்டும், லோகியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆர்ட் கேமராமேனு, லைட் மேனு, எந்த மேன் வந்தாலும் சரி, ஒரே மேனு ஸ்பைடர் மேனே காலில் ஓடுறான் இந்த சூப்பர் ஸ்டார் மேன் கிட்ட. ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி சொல்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நெகட்டிவிட்டி வழக்கமாக தானே, விமர்சனத்தில் வளர்றாங்க தானே தெளிவா. 76 வயசில் முதல்ல 30 வருஷம் பார்த்தாங்க, அப்புறம் 40 வருஷம் பார்த்தாங்க, 50 வருஷம் முன்னாடி அந்த குதிரை ஓடினே இருக்குதுன்னு வயிற்றுச்சில் நம்மளாம் பின்னாடி ஈக்குவல் நிற்கிறோமே. 77 வயசில் இருந்தாலும் தலையில் முடி கூட இல்லை. இவன் அசால்ட்டாக 2000 அப்படி அந்த கன்னடா சூப்பர் ஸ்டார் வந்து அந்த இது இருந்துச்சு. அதே மாதிரி உபேந்திராவுக்கும் அந்த கிரேஸும் பவரும் அவரோட இதில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தலைவரோட உண்மையான ஃபேன் பாய் டேரக்டர்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்லும்போது கமல் ஃபேன்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபேன் பாய்னா அது இவர் தான் சொல்லு. கமலோட எனக்கு தெரிஞ்சு தலைவருக்கு தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, செம்ம கிரிப்பாக நெக் டு த மொமெண்ட் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. வேறு லெவலில் இருக்கு படம். தலைவரோட டைலாக் எல்லாம் செமையா இருக்கு. தலைவர் எப்பவுமே மாஸ், அவருக்காகவே படம் பார்க்கலாம். செமையா இருக்கு. நடிப்பா தூள் கலப்பு இருக்காருங்க. அப்படியே தீ படம் ரஜினியை பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. அனிருத் ஐயோப்பா சரியா பண்ணிக்கிறாருங்க. சான்ஸ் இல்லை. பிஜிஎம் அப்படியே புல்லரிக்குது. ஒரு பிஜிஎம்மும் ஃபைட்ஸ் எல்லாம் பக்காவா செஞ்சிருக்காரு. ஆக்ஷன்லாம் சான்ஸே இல்லை. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. படம் அவ்வளோ வயலன்ஸாக ஒன்றும் இல்லை. ஜெயிலர் மாதிரி தான் இருக்குது. ஃபைட் எல்லாம் யூபிஐயே கொடுத்துருக்கலாம்.